வணக்கம் நண்பர்களே. நான் இன்று எனது உரையை தொடங்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்று காலை நீங்கள் விழித்தபோது இது ஒரு புதிய நாள் என்று நினைத்தீர்களா, அல்லது இன்னொரு நாள்தான் என்று அலட்சியமாக எழுந்தீர்களா? இதில்தான் உங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியமும் ஒளிந்திருக்கிறது. இந்த நாளை நீங்கள் சாதாரணமாக எடுத்தால் இந்த நாளும் உங்களை சாதாரணமாகத்தான் கடந்து போகும். ஆனால் இந்த நாளை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பார்த்தால், ஒரு வரமாக உணர்ந்தால், ஒரு புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொண்டால், இந்த நாளே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் இந்த நாளை பார்க்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதே அதன் அர்த்தம். பலர் நேற்றே இந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் இன்று இங்கேயே இருக்கிறீர்கள். இதுவே இந்த நாளின் முதலாவது அதிசயம். நீங்கள் மக்கள் எல்லாம் நாளையை பற்றி பேசுகிறார்கள், நேற்றையை பற்றி நினைத்து வருந்துகிறார்கள். ஆனால் இன்றைய நாளை யாரும் முழுமையாக உணர்ந்து வாழவில்லை. ஏன் தெரியுமா? இன்றைய நாள் அமைதியாக வருகிறது. அது சத்தம் போடாது, அது வாக்குறுதி தராது, அது பயமுறுத்தாது. அது மெதுவாக வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் அதே மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும். நீங்கள் இப்போது இந்த நொடியில் உங்கள் மூச்சை கவனித்தால், உங்கள் இதய துடிப்பை உணர்ந்தால், உங்கள் கண்களுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தால், அது எல்லாம் இன்றைய நாளின் அமைதியான நினைவூட்டல். நான் இங்கே இருக்கிறேன் என்று இந்த நாள் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உரையை நான் இங்கேயே ஒரு கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். நீங்கள் இன்று வாழப்போகிறீர்களா, அல்லது இன்றையும் சும்மா கடந்து போகிறீர்களா? இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயமாக எழுதப் போகிறது. நீங்கள் இதுவரை எத்தனையோ நாட்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், இந்த நாட்களில் எத்தனை நாட்களை நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீர்கள்? பல நாட்கள் காலையில் எழுந்தோம், வேலை செய்தோம், பேசினோம், தூங்கினோம். ஆனால் வாழ்ந்தோமா? ஒரு உண்மையை நான் உங்களிடம் கூறுகிறேன். வாழ்க்கை என்பது நாட்களின் கூட்டுத்தொகை அல்ல. நீ விழிப்புடன் வாழ்ந்த நொடிகளில் செயற்கைதான். நீங்கள் கவனமின்றி வாழ்ந்த ஒரு முழு வருடம் கூட விழிப்புடன் வாழ்ந்த ஒரு நாளுக்கு சமம் அல்ல. இப்போது இந்த நாளை நினைத்து பாருங்கள். இன்று காலை நீங்கள் செய்த முதல் செயல் என்ன? மனம் அங்கேயே இருந்ததா, அல்லது வேறு எங்கோ அலைந்து கொண்டிருந்ததா? உடல் இங்கேயே, மனம் வேறு எங்கோ இருந்தால் அது வாழ்வு அல்ல. இன்றைய நாள் உங்களை சோதிக்க வருகிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்களா? உங்கள் நேரத்தை உணர்கிறீர்களா? உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கவனத்துடன் பதில் சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கவனமின்றி கடந்து சென்றால் அதே நாள் உங்களுக்கு ஒன்றும் தராமல் போய்விடும். ஒரு நாள் உங்களிடம் வந்து மெதுவாக சொல்கிறது, நீங்கள் என்னை மதித்தால் நான் உங்களை உயர்த்துவேன். நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தினால் நான் உங்களை எதுவும் இல்லாதவனாக கடந்து போவேன். இந்த குரலை பலர் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். இந்த நடுப்பகுதியில் நான் உங்களிடம் ஒரே கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த நாள் முடிவடையும் போது நீங்கள் இதையே வெறும் இன்னொரு நாளாக நினைவில் வைக்கப் போகிறீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நினைவில் நிற்கும் நாளாக மாற்றப் போகிறீர்களா? இந்த முடிவே உங்கள் வாழ்க்கையின் வேகத்தையும் திசையையும் மாற்றும். இன்றைய நாளை முழுமையாக வாழும் மனிதர்கள் மிக சிலரே. வாழ்க்கை மாற்றம் நாளை தொடங்காது, அடுத்த மாதம் தொடங்காது, அடுத்த வருடமும் தொடங்காது. அது இன்றைய நாளில்தான் தொடங்குகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய ஒழுக்கம், அவைதான் உங்கள் நாளைய வாழ்க்கையின் அடித்தளம். நாளை பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது சோம்பலின் குரல். இன்றே பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது விழிப்பின் குரல். இன்றைய நாள் உங்களை பார்த்து கேட்கும், நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்களா? நீங்கள் உங்கள் நேரத்தை மதித்தீர்களா? நீங்கள் உங்கள் மனசாட்சியுடன் நேர்மையாக இருந்தீர்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இன்று பதில் சொன்னால் நாளை உங்களை கடுமையாக விசாரிக்காது. இன்றைய நாளை அலட்சியப்படுத்தியவனுக்கு நாளைய நாள் பயந்து வாழ்வான். இன்றைய நாள் விதை விதைக்கும் நிலம் போன்றது. நீ விதைக்கும் விதைதான் நாளை பலமாக மாறும். இன்று கோபத்தை விதித்தால் நாளை துன்பத்தை அறுப்பாய்.
இன்று பொறுமையை விதைத்தால் நாளை அமைதியை அறுப்பாய். இன்று உழைப்பை விதைத்தால் நாளை நிம்மதியை அறுப்பாய். விதை சிறியது என்று அலட்சியப்படுத்தாதீர்கள். அதற்குள் ஒரு முழு மரம் மறைந்திருக்கிறது. முழுமையாக மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மனதை சோர வைக்கும். இன்று ஒரு தவறை மட்டும் திருத்து, ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்று, ஒரு நல்ல செயலை மட்டும் தொடங்கு. அவ்வளவுதான். சிறு திருத்தங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் வாழ்க்கை தானாகவே புதிய வடிவம் எடுக்கும். இன்றைய நாளை முழுமையாக வாழ்ந்தவனுக்கு இரவில் தூக்கம் அமைதியாக வரும். இன்று நான் முடித்ததை செய்தேன் என்று உணர்வே மன அமைதியின் உண்மையான மருந்து. மனம் மனம் ஒரு தோட்டம் போல. நீங்கள் அதை தினமும் பராமரிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டால் களைகள் வளரும். ஆனால் அதில் நன்மை விதைகள் விதைத்தால் மலர்கள் மலரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே உங்கள் மனதின் வடிவமாக மாறுகிறது. நல்ல எண்ணங்கள் நல்ல மனம், பழுப்பு எண்ணங்கள் குழப்பமான மனம். மனதை வளர்ப்பது என்றால் அதை கட்டுப்படுத்துவது அல்ல, அதை புரிந்து கொள்வது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிதல். மனம் ஒரு குதிரை மாதிரி. அதை பயிற்சி இல்லாமல் வீடினால் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும். ஆனால் நீ அதை மெதுவாக பயிற்சி செய்தால் அது உன்னை நீ விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும். நாம் எப்போதும் மனதை அடக்க முயற்சி செய்கிறோம். அது தவறு. மனதை வளர்ப்பது என்பது அதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்துவது. ஒரு பழைய கதை உண்டு. ஒரு முதியவர் தன் பேரனிடம் சொன்னார், என் உள்ளே 2 ஓநாய்கள் வாழ்கின்றன. ஒன்று பொறாமை, கோபம், பேராசை, பெருமை. மற்றொன்று கருணை, அன்பு, அமைதி, நம்பிக்கை. இவை 2ம் தினமும் போராடுகின்றன. பேரன் கேட்டான், தாத்தா, இதில் எது ஜெயிக்கும்? முதியவர் சிரித்தார். நான் எதை உணவளிக்கிறேனோ அதுவே ஜெயிக்கும். அதுதான் என் மன வளர்ச்சி. நீங்கள் எந்த எண்ணத்திற்கு ஆற்றல் அளிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சக்தியாகும். மனம் ஒரே ஒன்று அல்ல, அதில் 3 அடுக்குகள் உள்ளன. முதலாவதாக உள்மனம், நீங்கள் நினைப்பது, பேசுவது, பார்க்கும் எல்லாம். இரண்டாவதாக அறியாமை மனம், பழைய நினைவுகள், காயங்கள், பழக்கங்கள். மூன்றாவதாக ஆழ்மனம், உன்னத அறிவு, ஆன்மீக தெளிவு, அமைதி. நாம் பெரும்பாலும் முதல் அடுக்கிலேயே வாழ்கிறோம். ஆனால் மனதை வளர்த்தால் நீங்கள் கீழே சென்று அந்த ஆழ்மனதை தொட முடியும். அங்கேதான் உண்மையான அமைதி இருக்கிறது. மனம் வளர வேண்டும் என்றால் அதை தினமும் ஊட்டமளிக்க வேண்டும். படையுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், அமைதியாக இருங்கள். அதற்கு சில வழிகள் உண்டு. தியானம். தியானம் என்பது தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காருங்கள். எதையும் நினைக்காமல் உங்கள் மூச்சை கவனியுங்கள். அடுத்தது நன்றி. நாள் முடிவில் இன்று என்ன நல்லது நடந்தது என்று சிந்தியுங்கள். அடுத்ததாக அமைதியான நேரம். நாளின் ஒரு பகுதியை எந்த சத்தமும் இல்லாமல் வாழுங்கள். அடுத்தது சுய பேச்சு. உங்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள். அடுத்ததாக கற்றல். தினமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். அது மனதை உயிருடன் வைத்திருக்கும். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தார்கள். இருவரும் தங்கள் நிலத்தை ஒரே நாளில் உழுதனர். ஆனால் ஒருவன் தினமும் சிறிது நேரம் தனது நிலத்தின் களைகளை நீக்குவான். மற்றவன் சோம்பேறித்தனமாக நாளை பார்ப்பேன் என்று கூறுவான். 3 மாதங்களுக்கு பிறகு முதல் விவசாயியின் நிலம் பச்சை பசையிலாக நிரம்பியது. 2வது விவசாயியின் நிலம் களையால் மூடப்பட்டது. இருவருக்கும் ஒரே நிலம், ஒரே விதைகள், ஒரே மழை. ஆனால் மனம் வேறு. மனதை பராமரித்தவன் வளமடைந்தான், அதை விட்டவன் வறுமையடைந்தான். அதேபோல் நம் வாழ்க்கையும் மனம் வளர்த்தவன் அமைதியையும் வெற்றியையும் பெறுவான். அதை விட்டுவிட்டவன் துன்பத்தையும் குழப்பத்தையும் காண்பான். மனம் மற்றும் உணர்வுகள் ஒன்றல்ல. மனம் ஒரு கடல் போல, உணர்வுகள் அதன் அலைகள். அலைகளை நிறுத்த முடியாது. ஆனால் நீ கடலை அமைதியாக வைத்தால் அலைகள் தானாக மெதுவாகிவிடும். அதனால் உணர்வுகளை எதிர்த்து போராடாதீர்கள். அவற்றை கவனியுங்கள், அனுமதியுங்கள். ஆனால் அதில் மூழ்காதீர்கள். இதுதான் மன வளர்ச்சியின் உயர்ந்த வடிவம். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மனம் சுதந்திரம் பெறுகிறது. மனதில் இருக்கும் பழைய காயங்கள் புதிய நினைவுகளுக்கு இடம் தராது.
மன்னிப்பு என்பது அந்த இடத்தை சுத்தம் செய்வது. அதன் பிறகுதான் மனம் வளர முடியும். வாழ்க்கை வெளியில் நடப்பது அல்ல, அது உள்ளே நடக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் வெளியுலகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். அதனால் மனதை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை போசிக்கவும் கேளவும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் விழித்து கொள்ளும் போது உணர்வீர்கள், நான் உலகத்தை வெல்லவில்லை, என் மனதை வென்றேன். அதுதான் உண்மையான வெற்றி. மனதை வளர்த்தவனுக்கு உலகம் வணங்கும், மனதை விட்டவனுக்கு உலகம் விலகும். எனவே நண்பர்களே, மனதை மதியுங்கள். நண்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டவை: சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறரை ஒப்பிட வேண்டாம், நன்றியை வெளிப்படுத்துங்கள், நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனதை வளர்த்து உங்கள் உள்ளத்தை அமைதியாக்குங்கள். இந்த 5 வழிகளையும் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் அமைதியாக, சந்தோஷமாக, நன்றியுடன் வாழ முடியும். இன்று நீங்கள் ஒரு நிமிடம் நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காத 5 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். அதை மதிக்கவும், அன்பு செலுத்தவும், நன்றி செலுத்தவும். இந்த செயல் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும், உங்கள் உள்ளத்தை நிரப்பும். இதுதான் உண்மையான ஞானம், உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான அமைதி தரும் வழி. அதை மதியுங்கள், அன்பு செலுத்துங்கள், நன்றி கூறுங்கள் நண்பர்களே.